ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். காலையில் எழுந்தாச்சு, ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த காஃபி வச்சு குடிக்கிறது எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. இங்கே நான் தனியாக வந்ததுலேருந்து இந்த காஃபி வச்சு நான் குடிக்கிறதில்ல. அம்மா வீட்டில் இருந்தனால அம்மா கண்டிப்பாக காலையிலே டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்துருவாங்க. இங்கே என் குட்டி பையன் ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் ஆக்கிடுவான் தூங்குறதுக்கு. ஸோ அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஆட்டம் போட்டுட்ருக்கிறதால நானும் காலையில் தூங்கிடுவேன். காலையில் எழுந்திரிச்சி காஃபி வைக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் தான். அப்படி இருக்கிறதால எனக்கு என்ன ஆகும்னா, ஏதோ குறைஞ்ச மாதிரியோ ஒரு ஃபீல். என்ன தான் சாப்பிட்டாலும் எனக்கு ஏதோ ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்தது. இந்த மாதிரி காலையிலே ஒரு காஃபியோ டீயோ ஏதோ ஒன்று போட்டு குடித்தா தான் அன்றைக்கி டேவே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அன்றைக்கி டீ வச்சு நான் போட்டு குடித்ததுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ இதனால தான் நம்மளுக்கு எது சாப்பிட்டாலும் சாப்பிடாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கோ அப்படின்னு நானே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த ஃபீலிங் எனக்கு அடிக்கடி வரும். என்ன தான் நான் சமைச்சு சாப்பிட்டாலும் ஏதோ நல்லா இல்லை, ஏதோ எனக்கு பிடிக்கல, ஏதோ ஒன்று குறையுதுன்னு என் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ டீ வச்சு குடிக்காதால் தான் எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஃபாஸ்ட்டாக ஊருக்கு கிளம்பியாச்சு. அம்மா ஊருக்கு போனோடனே அம்மா லஞ்ச் என்ன செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கடையல் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேரன் போகிறாரு, அதனால் அவருக்காக ரசம். இது தக்காளி ரசம். அதுக்கப்புறம் சீசன் வந்தாச்சு இல்லையா, அதனால் மாங்காய் தொக்கு மாதிரி பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய சர்க்கரை, அதே அளவு காரம். சர்க்கரை, காரம், புளிப்பு 3 சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.